குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று அதிகாலை 2:35 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இரவு 10:47 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் பிற்பகல் 2:53 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:58 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 மாலை 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் இன்றைய தினம் செல்லலாம். அதே போல இந்த வியாழக்கிழமைகள்ல ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். என்ன விஷயங்கள்? லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு வருவதற்கும், அதே மாதிரி பணம் வருவதற்கும் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும், கன்னியில் மாந்தி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் விட வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு பொருள் என்ன அப்படின்னா, எலுமிச்சை கனி எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஸ்டார் மாதிரி வரும் தெரியுங்களா, நம்ம இதுலலாம் போடுவோம், அந்த ஸ்டார் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கூட வச்சு பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பௌர்ணமி, அதே போல வியாழக்கிழமை. நம்ம இந்த வியாழக்கிழமைகள்ல கண்ணூறு கழித்தலும் செய்யலாம். நிறைய பேர் வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்கு, யாராவது செஞ்சிட்டாங்களோ நமக்கு, அதனால கிரகநிலை சரியில்லைனாலும் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு. ஆனா சில பேருக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும், திடீர்னு நின்று போயிடும், திடீர்னு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும். இந்த மாதிரி திடீர்னு நடக்கும். அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லைங்களா, நம்ம எப்பொழுதுமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், சாமியெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம் இல்லைங்களா. அப்படி செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு இந்த விஷயத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, எல்லாம் இந்த ஸ்டார் மாதிரி வருது இல்லையா, அந்த ஸ்டார் மாதிரி வரக்கூடிய நம்ம மசாலா இதுல வரும், அதை வாங்கிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா ஒரு பிடி, கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிளகு நல்லா கொஞ்சம் நிறையவே வேணும். இது மூணுத்தையும் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூடி வச்சு
கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நீங்க உங்க வீட்ல மூடி மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கும்போது அதுல ஒரு ஆவி வரா மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது தெரியும் உங்களுக்கு. அந்த ஆவி வரா மாதிரி இருக்கும்போது கொண்டு வந்து உங்க ஹால்ல எங்க வேணாலும் வைக்கலாம். அதை திறந்து விடுங்க. திறந்து விடும்போது அவ்வளோ ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வீடு முழுக்க பரவணும். பரவும் போது எதிர்மறை ஆற்றல் எதுவாக இருந்தாலும் அது வெளியில போகும். சரிங்களா? அது ரொம்ப நீங்க டெய்லி கூட செய்யலாம். இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம். இல்ல வியாழக்கிழமை செய்யலாம். இது செய்யும்போது உங்களுக்கு வீட்ல இருக்கின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்லாம் போயிட்டு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதை செய்யுங்க. அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி, அதுவும் இல்லாம வியாழக்கிழமையோட இணைந்து வருது. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி செய்யும்போது அமாவாசை வந்தாலும் விசேஷம், பௌர்ணமி வந்தாலும் விசேஷம். சரிங்களா? இதை செய்யும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் விலகும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல், அதே மாதிரி செய்வின கோளாறு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதை நீங்க செய்யும்போது அந்த வாசனையானது வீட்டிற்கு உங்களுக்கே தெரியும். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் நாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு ஏற்றாற்போல் மிளகுதான் இதுக்கு விலை அதிகம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதனால இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஹால்லையோ இல்லை எங்க வேணாலும் வைக்கலாம். அப்படியே வீடு முழுக்க அது பரவும் போது உங்க வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் வரும். வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். ஒரு பளிச்சுன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதை செய்யுங்க. அதுவும் இன்னைக்கு பௌர்ணமியோடு இணைந்து வியாழக்கிழமை வர்றதுனால ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால இன்றைய தினம் செய்வது மிக சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி மாலை வேளையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வியாழக்கிழமையில 5லிருந்து 5:30க்குள்ள ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்து மஞ்சள், பச்சை கற்பூரம் போட்டு வடகிழக்கு மூலையில அது வச்சிடணும். அந்த டம்ளரை அந்த தண்ணியோட நிரப்பி வடகிழக்கு மூலையில வச்சுட்டு 5:30க்குள்ள வந்து நிலைவாசல்ல அகல் விளக்கு வச்சு மஞ்சள் திரி போட்டு அது கொஞ்சம் கீழே அட்சதை தட்டு வச்சு கூட அட்சதை வச்சு அதுக்கு மேல அகல் விளக்கு வச்சு அந்த மஞ்சள் திரி போட்டு குபேராய நம, மகாலட்சுமி நம அது சொல்லிக்கிட்டே அந்த தீபத்தை ஏற்றணும். இது வியாழக்கிழமையில வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிற்கு கிடைக்கும். லக்ஷ்மி வீட்டுல தங்கும். நான் ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தங்கணும், வீட்டிற்கு வந்த லக்ஷ்மி வெளியில போகக்கூடாது அப்படின்னா வேழன் வெள்ளியில தீட்டு படக்கூடாது. அங்க இருக்கிற விஷயம். அது என்னன்றது வந்து நேரடியா உட்கார்ந்து சில விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் 2 நிமிஷம் தான் வரும். 3 நிமிஷம் கூட வராது. அந்த பரிகாரங்களை சொல்ல போறேன். இப்ப சொல்லும் போது எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வந்து தினப்பலன்ல மட்டும்தான் சொன்னோம். அப்ப தினப்பலன்ல சொல்லும் போது இப்ப இன்னைக்கு பேசுறது அது போயிடும் இல்லைங்களா? அப்போ வேணும்னும் போது உங்களால தேட முடியாது. அதனால லைவ் கொடுக்கும்போது நீங்க அதை எழுதி வச்சுக்கிட்டீங்கனால் நல்லது. இல்ல அது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வாழ்க்கையில அவசியம் படும் போது அதை நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் மூலம் அனுகூலமான சூழலா ஏற்படும். சேமிப்புகளை மேம்படுத்த தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை மாற்ற தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசய 1 நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க.
அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்கார் சந்திராசிரமம் இருக்கிறதுனால செயல்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி மற்றவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத அறிந்து இன்னைக்கு பேசுறதோ செயல்படுறதோ இருந்தால் சிறப்பாக இருக்கும். கமிஷன் துறைகள்ல இருப்பவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட இருந்தால் லாபங்கள் ஈட்டலாம். பிரபலமான ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப ஒரு மேன்மை ஏற்படும். சகோதரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். மறைமுக திறமையால் மதிப்புகள் உயரும். இருந்தாலும் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நன்மை. அதே போல குடும்பத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். வெளி வட்டாரத்திலும் சரி, நீங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கவனமாக இருப்பது நன்மை. ஏன்னா ரோகிணி அப்படின்னா சந்திரனுடையது. ரிஷபராசியில சந்திரன் உச்சம் பெறுவதால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நன்மையை தான் செய்யும், தீமையை அவ்வளவா செய்யாது. இருந்தாலும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா நான் 3ஆம் வீட்டு அதிபதியே கடகம், அது சந்திரன் அதிபதி. அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும். இன்றைய தினம் குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் நிற வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்பட, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போட இன்னைக்கு காணப்படுகின்ற ஒரு நாள். வேலையில சில சாதகமான சூழல்லாம் ஏற்படும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் உருவாகும். வர்த்தகம் சார்ந்த துறையில சிந்தித்து செயல்படுங்கள். கூட்டாளிகள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். தொழில் சார்ந்த எதிர்பார்த்த கடன் வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உறவினர்கள் ஆதரவாக இன்னைக்கு உங்களுக்கு இருப்பார்கள், செயல்படுவார்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்குல அதிகரிக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 5ஆம் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்குல அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். தடைபட்டு வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள் பாடங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனத்தோட படிக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல்ல லாபகரமான சூழ்நிலைகள் காணப்படும். வியாபாரத்துல முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அரசு தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகளால் காணப்படும். பிள்ளைகளால் அலைச்சலும் சிறு சிறு விரயங்களும் உண்டாகுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் மறதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் முதலீடுகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் காணப்பட. விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு புதிய தெம்பையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மனதில் இருக்க கவலைகளால் நீங்க புத்துணர்ச்சி காணப்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 6ஆம் நிறம்
வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்கள் வழியில சாதகமான சூழலா ஏற்படும். சங்கீத துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி இசைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். தன வரவு அதிகரிக்கும். அதே போல வழக்கு துறையில இருப்பவர்கள் எதிர்பார்த்த முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கு. அதிசய தென்மேற்கு ஒன்றாமே நட்ச நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். முகத்தில் இருந்த கவலைகள்லாம் விலகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் நட்பு வட்டார விரிவடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடல்நலம் சீராகும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் பகையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு ஏழாமை நட்ச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பெல்லாம் கிடைக்க. சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகளின் குணமறிந்து செயல்படுவீங்க. வருமான விஷயத்துல சற்று கவனம் தேவை. உணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான சிந்தனைகள் ஏற்படும். உத்தியோகத்துல ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாகவும், அதே மாதிரி அன்போடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை ஒன்றாமே ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புராணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு எதையும் செய்யுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஒரு அலைச்சல் உண்டாகுகின்ற ஒரு தருணம். பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்க. உத்தியோகத்துல இருந்த பொறுப்புகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசய எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள், அதாவது ரொம்ப வேலை பளு இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அது குறைகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மேலதிகாரிகள் இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சிக்கனமாக செயல்படுவதால் நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். பெரிய மனிதர்கள் மறைமுக ஆதரவு மூலம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி முதலீடெல்லாம் செய்யாதீங்க. அதே கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனைகள்ல புதுமைகள் ஏற்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தனவரவுகளால் செல்வ வளம் மேம்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் சாதகமாக அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீங்க. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. தடைப்பட்ட கட்டிட வேலைகள் இருந்தால் அது இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உறவினரும் மனமிட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. விவசாயம் சார்ந்த துறையில மேன்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு
பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும், நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். அதிசய வடதிசை திசையின் 5ஆம் எண் அதிர்ஷ்டம் வெள்ளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்கார பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.